வணக்கம் அன்பான உறவுகளே. இன்றைக்கு என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இன்றைக்கு நொச்சி மூட்டை பயணம் ஒன்று மேற்கொள்ள இருக்கிறோம். அதோட கிளிநொச்சியில் திருநகர் அங்கேயும் எடுத்த போயிருக்குது. அப்போ அங்கே போகிறதுக்காக தான் இப்போ தயாராக நிற்கிறோம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இன்றைக்கி ஒரு பஸ் பயணம் மேற்கொள்ள போகிறோம். சரியோ, பஸ்ஸெலாம் போக போகிறோம். மோட்டர் சைக்கிள்லாம் போகணுன்னு பார்த்தது பெட்ரோலும் கொஞ்சம் விலை ஓடிக்கிட்டு, அதனால் மோட்டர் சைக்கிளில் போகிறவங்க தூர பயணம் தானே. அப்போ அதுக்காக நாங்கள் இன்றைக்கி ஒரு பஸ் பயணத்தில் இன்றைக்கு உங்களை அழைச்சி கொண்டு போக போகிறோம். அது என்ன மாதிரி சொன்னால், எனக்கு வெளிநாட்டில் இருந்து எங்களோட உறவுகளெல்லாம் தெளிவுபடுத்தினார். இப்படி நொச்சி மூட்டையில் குடும்ப வேலை நாங்கள் போட்டு அங்கே ஒரு ஆட்சியும் அப்போது தான் இருக்கணும். நிலப்பாடு ஒரு சரியான ஒரு கஷ்டத்து மத்தியிலே இருக்குது. அப்போ அந்த இதில் அங்கே பார்க்க சொல்லி வந்து எனக்கு நிதியும் அனுப்பி இருந்தோம். அந்த ஆட்சிக்கும் ஐயாவுக்கும் உலர்நோப்பதிவு வேண்டி கொடுத்து பண உதவியும் கொடுக்க சொல்லி, அப்போ அந்த இதில் இப்போ நாங்கள் நொச்சி மூட்டைக்கு போகிறதுக்காக தயார் நிலையில் இருக்கிறோம். அதோட திருநகரில் நான் முதல் ஒரு காணொலி பார்த்துருப்பீர்கள். அது அக்கா அந்த சைக்கிள் பண்ணி கொடுத்துனாங்க. அப்புறம் அது பிறகு சின்ன ஒரு நிதி கொண்டுடாச்சு, அது நிதி உதவியும் செய்யினாங்க. அப்போ அவாவுக்கும் ஒரு நிதியை அனுப்பியிருக்கிறோம். அப்போ அந்த நிதி கொண்டு கொடுக்குறதுக்காக தான் இப்போ நாங்கள் போக போகிறோம். சரி உறவுகளே, அப்போ இது என்னென்னு சொன்னால், நிதி அனுப்பினான்னு சொன்னால் புரான்ஸ் நாளில் இருந்து கிருபான் என்று சொல்லி அவர் தான் நொச்சி மூட்டை ஐயாவுக்கும் அந்த அம்மாவுக்கும் ஆட்சி அவைக்கு உலர்ண பொதியும் பணமும் கொடுக்க சொல்லியிருந்தார். மற்றது திருநெல்வேலியில் இருக்கிற அந்த அக்காவுக்கு வந்து இன்னும் ஒரு அண்ணன் பிரான்ஸ்லேருந்து அவர் மூலம் நிதி அனுப்பி அந்த நிதியும் கொடுக்க போகிறோம். சரியோ, அது யார் அனுப்புறேன்னு சொன்னால், பாலகிருஷ்ணதாஸ் திவிசன். அவர் வந்து அந்த அக்காவுக்கு 30,000 ரூபா கொடுக்க சொல்லி அனுப்பியிருந்தார். அப்போ அந்த இதில் நாங்கள் இப்போ போகிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். வாங்க ஒரு உங்களையும் இன்றைக்கு பஸ் பயணத்துக்கு நாங்கள் அனுப்பிச்சுக்கிட்டு போவோம். சரி வாங்க இந்த காணொலிக்குள்ளே போவோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்டுக்கு பின் ரோட்டில் நிற்கிறோம். இது வந்து வெளி மாவட்டம் போகிற பஸ் வந்து இங்கே நிற்குது. இப்போ நாங்கள் வந்து பவுனியா பஸ்ஸில் நகர போகிறோம். இங்கே இப்போ கட்டுறோம், இந்த பெரிய கட்டுறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரியில் இப்போ புது சாஞ்சால போகிற கட்டுறங்களை கட்டி பாட்டுகள் போடினோம். அவங்களும் இதெல்லாம் பழைய கட்டுற முடிச்சு புதுசாக கட்டுறாங்க. இப்போ இதில் வந்து நான் இதில் நிற்கிறேன், பவுனியா பஸ். இந்த பஸ்லாம் எகிற போகிறோம். இப்போ நாங்கள் நிற்கிறது யாழ்ப்பாணம் பெரிய ஆஸ்பத்திரி பின்னால். அது வந்து என்ன ரோடுன்னு சொல்கிறது, மின்சார நிலைய ரோடு. சாட்டில் எங்கே பண்ணிக்கிறோம். Village, oh yeah.
பார்த்தீங்கன்னு சொன்னாங்க நான் நொச்சி மூட்டை பாடசாலைக்கு முன்னாடி தான் வந்து நிற்கிறேன். எங்கள் அன்னியரால் வந்து நிற்கிறார் கூட்டி கொண்டு போகிறதுக்கு. இது வந்து வவுனியா போகிற ரோட்டு லைனை. ஆ அப்போ என்னன்னு இந்த ஐயா உங்களுக்கு தெரியும்? பக்கத்து 4 பேர் அங்கே வாய்ச்சதுக்கு முந்தி போடுறது. போன இடத்துல மறுத்து இங்கே தனியே அவர் அங்கே வாய்ச்சதுக்கு போடுறோம். இங்கே நாங்கள் பார்த்து பார்த்தாங்க ஒரு 500 ரூபா கொடுப்பேரா? நொச்சி மூட்டை இருங்கோ. ஐயா இருங்க. மகன் ஒரு ஆள் இருக்கு கூட்டி கொண்டு வந்து விட்டதா? சரி ஒரு வேலை. இப்போ என்னென்னு சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து நொச்சி மூட்டையில் இந்த ஐயா விட்டான் இருக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் இப்படியே உங்களுக்கு சொன்னாங்க தானே வெளிக்கிடையக்க. அப்போ இந்த ஐயாவையும் அம்மாவையும் சந்திக்கன்னு வந்துருக்கிறோம். அப்போ எங்களுக்கு இந்த தொடர்பு என்னமே கிடைச்சோன்னு சொன்னால் எங்களை புரான்ஸ் நாள்லேருந்து எங்களோட ஒரு உறவுகள் மூலம் தான் இந்த ஐயாண்ட அம்மாண்ட எங்களுக்கு தொடர்பு கிடைச்சது. அப்போ அந்த அளவுக்கு போய் ஐயா பாருங்கோ, இந்த அம்மாவை மகா பாருங்கோ, அவைக்கு சில உதவி ஒன்று செய்யணும்னு சொல்லி அப்போ என்ன கேட்ட போது அப்போ நானும் ஓமெண்ட்டு சொல்லி இப்போ நாங்கள் இப்போ ஐயாவிட்ட வந்து நிற்கிறோம். இப்போ நாங்கள் ஐயாவோட நம்ம சந்தித்து கதைப்போம். வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன பேர் ஐயாவுக்கு? பிள்ளை தாமரம் பிள்ளை. தாமரம் பிள்ளை. அம்மாவுக்கு? சரஸ்வதி. எத்தனை வயசு அம்மாவுக்கு? 72. ஐயாவுக்கு? 94. ஆமாம், கேட்க ஆசையாக நாங்கள் வந்து இருக்கிறோம் ஒரு அதென்ன. சரியா. இப்போ என்னென்னு சொன்னையா, நாங்கள் வந்து யூடியூப் சேனல் சேர்ந்தாங்க. அப்போ எங்களுக்கு வந்து பிரான்ஸ் நாள்லேருந்து ஒரு அண்ணன் எங்களோட எடுத்து கதைச்சி தான் அப்போ இந்த உங்களை போய் பார்க்க சொல்லியிருந்தார். அப்போ உங்களோட கதைக்கிற பிரச்சனை தானே. அப்போ ஐயா என்ன வேலை என்ன செய்வீங்க முதல்? காமம் தொழிலாம். அப்போ அம்மா வீட்டு வேலையோ இல்லை காமத்தோட வீட்டோட? அப்போ வேறு ஐயா இப்போ வருத்தமங்கள் எல்லாம் இப்போ என்ன மாதிரி இருக்குது? ஒன்றும் இல்லை. அப்போ தான் சாப்பாடு நல்ல சாப்பாடுடைய வருத்தம் இல்லை. இப்போ தான் சாப்பாண்டா எல்லாம் கிளினிக் கோப்பியோட தெரிய வேணும். உங்களுக்கு நாங்கள் ஒரு உணவு பொதியம் கொண்டு வந்துருக்கிறோம். இந்த இதில் இருக்குது. இது வந்து அவற்ற அன்பளிப்பு தான் உங்கள்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்கிறார். மற்றது வந்து உங்களுக்கு ஒரு 5000 காசும் கொடுக்க சொல்லியிருக்கு. இங்கே உங்களுக்கு தேவையான இதெல்லாம் வேணுங்கோ. உங்களுக்கு அத்தியாவசியத்துக்கு என்ன வேண்டுவணுமோ அதை வேண்டி சாப்பிடுங்கோ. மற்றது நீங்கள் அவருக்கு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? நன்றி. வணக்கம் ஐயா. கிருவான நிதி ஊடாக இந்த ஐயாக்கும் அம்மாவுக்கும் உணவு பொதியும் கொடுத்து 5000 ரூபா பணமும் கொடுத்துருக்குறோம். அப்போ ஐயா அம்மா நன்றி சொல்லியிருக்க தந்ததுக்கு நன்றி. அண்டு இவரை தெரியுமா? இவரை உங்கள் குடியிருந்தார்? ஐயாண்ட நம்பர் தான் எனக்கு அனுப்பி விட்டது. அப்போ ஐயாண்ட நம்பர் நான் கதைச்சி தான் இப்போ ஐயா என்னை கூட்டிக்கொண்டு வந்தார். இங்கே வந்து பஸ்ஸில் வந்து வாங்கி அப்படியே வந்து அப்புறம் ஐயா வேனில் வந்து இப்போ இங்கே கூட்டிக்கொண்டு வந்தது. இருக்கிறவங்க திருநெறில் வந்திருக்கிறோம் இந்த அக்காவை சந்தித்து கதைக்கிறதுக்கு. இப்போ அந்த அக்காண்ட வீடியோவும் முதல்ல வந்து பார்த்துருக்கணும். பார்த்துட்டு இப்போ இந்த அக்காவுக்கும் வந்து ஒரு நிதி உதவி செய்ய சொல்லி
பிரான்ஸ்லேருந்து கிருபான் ஊடாக இன்னொரு சிநேதவும் நிதி அனுப்பியிருந்தால் கொடுக்க சொல்லி அப்போ அது கொடுக்க தான் இந்த திருநெல்வேலி இந்த அக்காட்ட வந்திருக்கிறோம். பாலகிருஷ்ணதாஸ் திவியன் வந்து இந்த அக்காவுக்கு ஒரு 30,000 ரூபா நிதி கொடுக்க சொல்லி உதவி செய்திருந்தார். நான் இப்படி இன்றைக்கு ஹாஸ்பிட்டல்லேருந்து இப்போ தான் டிக்கெட் ஒட்டி வந்தேன். நான் மாறுன்னு இருந்தது திவிசன் என்ற அண்ணா, நீங்கள் எனக்கு இந்த 30,000 ரூபா தொகையை அனுப்பியிருக்கிறீர்கள். மேலே நான் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நீங்கள் இன்னும் மேலும் மேலும் இப்படியான மக்களுக்கு உதவி செய்ய வேணுமென்றதையும் இந்த மிச்சி சார்பாக தெரியப்படுத்துகிறோம். நன்றி. சரி, ஒரு எவ்வளோ இப்போ இந்த திவிசனை நான் நிதி இன்னைக்கு வந்து 30,000 ரூபாய் நான் இந்த அக்காண்ட கையில் ஒப்படைக்கிறேன். பாருங்க அக்கா. சரி. எனக்கு இப்போ மனுஷனும் இல்லாத டைமில் இப்போ சரியான ஒரு கஷ்டத்தில் இருந்தேன். நான் என் பிள்ளையும் சாமத்தியப்பட்டுட்டு அப்போ இருக்கிற வீடு கூட எங்களுக்கு ஒரு இதுக்கு தகர கொட்டிருக்கா இருந்தேன். அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு அக்கா தான் இப்போ தண்டை வீட்டை கூட்டி கொண்டு வச்சிருக்கிறா. பிள்ளை என்ன தகர வைக்க இருக்கல அதன்ட்டு சாமத்தியப்பட்ட பிள்ளை. அதோட மகனும் ஆப்ரேஷன் செய்து இப்போ 6 மாதமாக இருக்கும். 6 மாதத்துக்கு அவர் எந்த வேலையும் செய்யலாதன்ற மாதிரி இருக்குது. அதோட சரியான விலைவாசி சாமான்கள் எல்லாம் சரியாக கஷ்டப்பட்டு நாங்கள் தம்பி 7 படிக்கிறேன். அப்படி இருந்து இன்றைக்கும் எங்களுக்கு சரியான ஒரு கஷ்டத்தில் இருந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அது முன்பக்க வேலிகிலி ஒன்றும் இல்லை. அப்படியான ஒரு கஷ்டத்தில் இருக்கிறான். இருந்து எனக்கு இந்த நிதி உதவியை செய்ததுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.